வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் வெஜ்ஜி கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு அது கூட கேரட்டு, பீஸு, ப்ரெட்டு அண்டு சம் மசாலாலாம் போட்டு ப்ரெட் கிராம்ஸ் கூட கோட் பண்ணிவிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இது வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமுக்கு இது நல்ல ஸ்நாக்கு. வாங்க இப்போ எப்படி வெஜ்ஜி கட்லெட் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் வெஜ்ஜி கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, சால்ட்டு தேவையான அளவு, எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு, 1.5 கப்பு பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோனா ஒரு 3 to 4 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு கொலையை வேக வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணி 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு ப்ரெட் கிரம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ginger garlic paste, 1 tablespoon tomato ketchup or tomato sauce, half tablespoon garam masala, chilli powder தேவையான அளவு, 1/4 கப் மைதா மாவு, 1/2 கப் green peas, 1/2 கப் கேரட்டு, ஒரு 1/4 கப் வெங்காயம், ஒரு 1/2 கப் கொத்தமல்லி. வாங்க இப்போ எப்படி கட்லெட் போய் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடுங்க. அப்புறமா கொஞ்சம் ஆனியனை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் ஆன உடனே நம்ம ஆனியன் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ஒரு லைட் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப போட்டு வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வெந்துடுச்சு. ஒரு ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெந்துட்டால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு அண்ட் கரம் மசாலா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ போட்டுடலாம். பொட்டேட்டோ நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும்போது வெந்த உடனே நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ட்ரையாக உதிரியாக வரும். நீங்கள் தண்ணியில் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டா அது ரொம்ப கொலன்ட்டு ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம வெந்த உடனே நம்ம பொட்டேட்டோ வந்து தண்ணியிலேருந்து எடுத்துடணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்தால் நீங்கள் ஸ்மாஷர் வச்சு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ, அந்த க்ரீன் பீன்ஸு, அந்த கேரட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது போதும். ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறின அப்புறம் நம்ம ப்ரெட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அது ஆடுற சமயத்தில் நம்ம வந்து மாவை கலக்கலாம். இந்த மைதா மாவு போட்டுக்கோங்க. ப்ளஸ் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சோண்டு திக்காக இருக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு அளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயிடுச்சு இந்த மிக்சிங் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் தண்ணியில் க்ளீன் வாட்டரில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் டிப் பண்ணாதீங்க. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ தண்ணியே இருக்கக்கூடாது. இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு எடுத்துருங்க. இது கூட கெட்சப்பு, கொத்தமல்லி நல்லா கையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
எதுக்கு ப்ரெட்டு போடுறோன்னா நல்லா டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்லெட் வந்து ப்ரெட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ப்ரெட் போட்டேன் நான். இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா ஈவினிங் எப்போ பசங்க வராங்களோ யாரோ வந்தாலும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து ஆயிலை காய வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயில் காயிற நேரத்தில் நம்ம இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ரொம்ப பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டர் மாதிரி இருந்தால் கட்டர்லேயும் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஷேப்பாக வந்துடுச்சு. இதை ஷேப் பண்ணிட்ட அப்புறம் இந்த மைதா மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் ஸ்க்ரப்பில் வந்து ஒரு கோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதை பண்ணி வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸாவது இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். உடனே டீப் ஃப்ரை பண்ணால் எல்லாமே இதுவாகிடும், ஸோ உதிரியாக வெளியே வந்துடும். கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் குக்கி கட்டரில் எப்படி ஷேப் பண்ணலான்ட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் எடுத்துருக்கேன் நான். இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். உள்ளே வந்து பாருங்கள் ஹார்ட் ஷேப் வந்துடுச்சு. இதை வந்து அதே மாதிரி நீங்கள் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் ஸ்க்ரம்பில் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 350 டிகிரி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃப்ரையரில் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் கடாயில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சிடுறேன். பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. எதுவுமே பிரியலை, நமக்கு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நீங்கள் கடாயில்னா 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃப்ரையர்னால நம்ம நான் திருப்பியெல்லாம் போடல, எல்லாமே கவர் ஆகிருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம எல்லாமே குக் பண்ணி எடுத்ததுனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெட்டை போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ப்ளஸ் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெட் ஸ்க்ரம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து இதுவாக இருந்தால், தண்ணியாக இருந்தால். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வேறு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ இந்த வெஜ்ஜி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.